ஓகே. ஹலோ, ஐம் டாக்டர் இர்ஃபான். இன்னைக்கு வந்துட்டு எப்படி எஃப்எம்ஜி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து நான் லாஸ்ட் ஜான் 2025 வந்துட்டு நான் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ வந்துட்டு எஃப்எம்ஜி வந்துட்டு லைக் ஆல்ரெடி 6 இயர்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் கிளியர் பண்ண முடியுமா? லைக் வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டு முன்னாடியே படிச்சிருந்தா தான் வந்து கிளியர் பண்ண முடியுமானா அப்படிலாம் இல்லை. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஈவன் வந்து 6 இயர்ஸ் நம்ம வந்துட்டு வேறு எக்ஸாம்ஸ்க்கு லைக் ஈச் கண்ட்ரிலையும் ஒரு டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எஃப்எம்ஜி வந்துட்டு நான் அது வரைக்கும் 6 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு வந்து இதுலேயே டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து 6 இயர்ஸுமே எஃப்எம்ஜிக்குன்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போட்டு படிக்கல. பட் ஆனால் லாஸ்ட் 6 மந்த் அங்கே முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே லாஸ்ட் 6 மந்த் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஸோ அதில் தான் இருக்குது நம்ம வந்து எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் எல்லாரும் சொல்கிறாங்க எஃப்எம்ஜினா ரொம்ப டஃப்பு, கிளியர் பண்ண முடியாது அப்படின்லாம் இல்லை. ஸோ நிறைய பேர் பாசிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. லைக் ஈஸியாக 6 மந்த் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பிளான் பண்ணி எஃபர்ட் போட்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ எக்ஸாம் 6 இயர்ஸ் முடிஞ்சு. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எஃப்எம்ஜி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ டோட்டலாக வந்துட்டு 19 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ 19 சப்ஜெக்ட்டில் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பிடிக்கும். லைக் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு பெஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி, ஃபிசியாலஜி ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணலாம். பட் சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆர்டர்ஸ் பிடிக்கல, எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் பிடிக்குன்னா ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சைக்கிள் இப்போ வந்து அனாட்டமின்னு எடுக்கிறோன்னா அனாட்டமிக்கு இன்றைக்கி இந்த டாப்பிக்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் எடுக்கிறீங்க அனாட்டமி. ஸோ படித்து முடிச்சிட்டிங்க. படித்து முடித்தோன்னா அதுக்கான இயர் கொஷின்ஸு. ஸோ இயர் கொஷின்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இயர் கொஷின் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக இயரில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட் ஆகுது. ஸோ ஈச் இயர் பண்ணும்போது சேம் டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸில் நம்ம வந்துட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எது வந்துட்டு நம்பரிங்ஸு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸு அதுக்கெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நோட் போட்டு நம்ம கிளியராக வந்துட்டு ஸ்டார்டிங் டோட்டலாக ஒரு 19 சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு நோட்டாக போட்டு அந்த நோட்டில் வந்துட்டு ஈச் டாபிக்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல, லைக் உங்களுக்கு அடிக்கடி நம்ம இதை வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது, அந்த மாதிரியே வந்துட்டு போட்டு எழுதுறது பெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனாட்டமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ட்ரையாங்கிள்ஸு, நிறைய ஃபோர்ஸா, பார்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்பாங்க. கிரேனியல் நர்வ்ஸு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கே வந்து கொஷின்ஸ் பண்ண இதெல்லாம் இயர் கொஷின்ஸ் இயர் டாபிக்ஸ்ன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அதோட ரிவிஷன் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த டாபிக்ஸ்க்கு நம்ம இப்படி போகணும். ஸோ வந்துட்டு நம்ம ஒன்ஸ் படிச்சிட்டோம் அடுத்தடுத்த போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ரிவைஸ் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு திருப்பி அது ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் படித்தாலுமே அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக மைண்டில் நிற்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஈச் சப்ஜெக்ட் இது மாதிரி ஒரு சப்ஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டே போங்க. ஸோ 19 சப்ஜெக்ட் ஒன்ஸு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எஃப்எம்ஜி மட்டும் பண்ணணுமானா கிடையாது, நீட் பிஜியும் பண்ணலாம். ஏன்னா முன்னாடி வந்துட்டு எஃப்எம்ஜி பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக லைக் வந்துட்டு ஒன்லைனர்ஸு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ வர ரீசெண்ட் இயர்ஸ் எல்லா கொஷின்ஸுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஈவன் நிறைய நீட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நமக்கு வந்து எஃப்எம்ஜியில் கிளியராக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் அந்த ஏன்னா ரொம்ப டஃப்லாம் இல்லை, நீட் பிஜியும் எஃப்எம்ஜியும் இப்போ ஒரே சேம் லெவலில் இருக்குது. மினிமம் ஒரு 10% கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நீட் பிஜி. ஸோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நீங்கள் ஒன்ஸ் ஒரு சப்ஜெக்ட் முடிக்கும்போது எஃப்எம்ஜியும் முடிச்சுட்டு நீட் பிஜியும் முடிச்சிருங்க. ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி முடிச்சுட்டு இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க, ஸோ என்னென்ன கொஷின் வந்து உங்களுக்கு ராங்காக ஆகுது, மேபி சில கொஷின்ஸ் வந்து ஃப்ளூக்கில் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளூக்கில் அடிச்சிங்க, இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் முடியும் போது அந்த சப்ஜெக்டோட லாஸ்ட் பேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அதோட சப்ஜெக்டோட நோட்ஸோ இல்லை தனியாக நோட் போட்டோ அதை லாஸ்ட்டாக வந்து எழுதி வச்சுக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம எக்ஸாம்ஸ் லாஸ்ட் டைம் வரும்போது நம்மளால எல்லா இயர் கொஷின்ஸும் திருப்பி எடுத்து பார்க்க முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 1 வீக்கில் அப்போ நம்ம என்ன பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் தப்பு பண்ணோம், இதில் மிஸ்டேக் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சு நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கன்னா அது திருப்பி நம்ம பார்க்க தேவையில்லை. பட் ஆனால் இதே வந்துட்டு நம்ம ஃப்ளூக்கில் எழுதியிருக்கோம், தப்பாக எழுதியிருக்கோம்னா அதை நம்ம 2-3 தடவை பார்த்தா தான் நமக்கு பிரெயின் நிற்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இது மாதிரி 19 சப்ஜெக்ட்ஸோட ஆர்டர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வந்துட்டு மார்னிங் ரிவிஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இயர் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு திருப்பி எழுதிக்கலாம். ஸோ அப்பப்போ ப்ராக்டிஸ்க்கு வேணால் கியூ பேங்க்ஸு, ஸோ வந்துட்டு இயர் கொஷினில் நார்மலாக கொஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கியூ பேங்க்ஸ் வேணாலும்
ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ கியூ பேங்க்ஸும் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஓகே, எல்லாமே ஓகே அப்படின்னா எப்போ கிராண்ட் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ கிராண்ட் டெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம் பேசிஸ், நமக்கு எக்ஸாம் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக. ஸோ வந்துட்டு அதில் ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஈவன் நீங்கள் 100 மார்க் எடுத்தாலும் சரி, 120 எடுத்தாலும் சரி, 90 எடுத்தாலும் சரி, ஸோ வந்து மார்க் வச்சுட்டு நான் இந்த மார்க் தான் எனக்கு எஃப்எம்ஜி வருமானா சான்ஸே கிடையாது. அஃப்கோர்ஸ் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் படிச்சிங்க, நான் சொல்கிற பேட்டர்னில் கம்ப்ளீட்டாக படிச்சிங்க அப்படின்னாலுமே அபவ் வந்து 150 தான் வரும். ஈவன் வந்து நீங்கள் ஜிடியில் வந்து 100 எடுத்தாலுமே கூட. பட் இயர் கொஷின்ஸும் அதோட டாபிக்ஸும் நீங்கள் கிளியராக இருந்தாலே நல்ல ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரிவிஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணது பெட்ரு. பட் ஆனால் அது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுத்து இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து 4-5 டைம்ஸ் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். சில பேருக்கு வந்துட்டு 1-2 டைம்ஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. சில பேர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிராப் பண்ணிப்பாங்க, 1 or 2 டைம்ஸ் கேட்டாலே. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு மேபி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணால் போதும். ஸோ சில பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்குது, லைக் 19 சப்ஜெக்ட்டும் நான் படிக்கணுமா, லைக் வந்து ஒரு 12 சப்ஜெக்ட் எது இது வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்டும் இந்த ஷார்ட் சப்ஜெக்ட் எது இதெல்லாம் என்னால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், அது மட்டும் படிச்சுக்கிறேன், டிஃபிகல்ட் சப்ஜெக்ட்லாம் விட்டுறேன்னா. அப்படி விட்டணும்னா நம்ம வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பிஎஸ்எம் வந்துட்டு 30 மார்க்ஸ் கேட்குறாங்க, மெடிசன் 30 மார்க்ஸ் கேட்குறாங்க, சர்ஜரி 30 மார்க்ஸ் கேட்குறாங்க, ஆப்ஸ் கைனி 30. இப்போ இதுலேயே 120 மார்க்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த 120 நான் வந்துட்டு பக்காவாக படித்தா போதுமா? இந்த 4 சப்ஜெக்ட் படித்தாலே 120 வந்துடும். பாக்கி 30க்கு நான் ஒரு 2-3 சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறேன். ஒரு 7-8 சப்ஜெக்ட் படித்தா கிளியர் பண்ண முடியுமான்னு சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எல்லாமே ஒன்று இன்டெகிரேட்டடாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிசன் கொஷின் இருந்ததுன்னா அதில் வந்து ரேடியோ இன்டெகிரேஷன் இருக்கும். ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் ஆகணும், ப்ளஸ் ரேடியோட இமேஜும் தெரியணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 7-8 சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் பத்தாது. ஏன் அப்படின்னா அது இன்டகிரேஷனும் வரும், ப்ளஸ் வந்துட்டு நமக்கு இயர் டாபிக்ஸாக மெயினாக பார்க்குறோம். ஸோ அதில் வந்துட்டு இயர் டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் 30 கொஷின் கேட்குறாங்கன்னா 30ல் ஒரு 20-22 தான் இயர் டாபிக்ஸ் இருக்கும். மேபி 8 கொஷின் வந்துட்டு இந்த லாஜிக்கல் திங்கிங்கு, சம்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட மாற்றி கூட கேட்கலாம். ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு 7-8 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படித்தா போதுமான டெஃபினட்டாக கிடையாது. நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் ஆக்சுவலாக பார்க்கணும். ஏன் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க சொல்கிறேன்னா, நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக ஈஸியான கொஷின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொஷின் கேட்குறான் ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி 10 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அது 5 கொஷின்ஸ் ஆல்ரெடி இயர் கொஷின்ஸ் ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும். மேபி ஒரு 3-4 வந்து மாடரேட் லெவல் ஒரு டஃப் கொஷின் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஈஸியான 5 கொஷின்ஸ் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஈவன் நம்ம வந்து அந்த பசங்க அந்த சப்ஜெக்டில் வீக்காக இருந்தாலுமே அந்த 5 கொஷின்ஸ் அவங்க இயர் டாபிக்ஸோ கொஷின்ஸோ படிச்சிருந்தாங்கன்னா அந்த 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்துட்டு 170-180 எல்லாருமே கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம 6 இயர்ஸாக படித்தா தான் கிளியர் பண்ண முடியுமான்லாம் கிடையாது. நம்மளோட பிளான் எப்படி வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கூட வீடியோஸ் எடுக்கிறதும் மெயினாக வந்துட்டு இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் மோஸ்ட்டாக கேட்குறாங்க எஃப்எம்ஜி, நீட், பிஜியில் எது வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நானும் வீடியோஸ் போடுறேன். ஸோ இதுக்கப்புறமும் ஃபர்தராக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பிளானு. இதில் வந்துட்டு என்னென்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதுக்கு ஆக்சுவலாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப பயப்பட வேணாம், ஈஸியான எக்ஸாம் தான், எல்லாருமே கிளியர் பண்ணிடலாம். இந்த டைம் கூட நிறைய பாசிங் ரேட் வந்து முன்னாடி விட அதிகமாக இருந்துச்சு. அண்ட் கொஷின்ஸும் லைக் ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் டைம் கேட்டதை விட இது நீட் பிஜி லெவலில் கொஷின்ஸ் இருந்தது. பட் ஆனால் மோஸ்ட் இயர் டாபிக்ஸ் இருந்ததுனால அது பாசிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக இயர் கொஷின்ஸ் படித்தாலே போதும். ஸோ ஓகேவா? ஸோ கொஷின்ஸ்னால் கொஷின் மட்டும் கிடையாது, இந்த டாபிக் நம்ம வந்து கிளியராக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ வந்துட்டு இதில் எதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி பார்ப்போம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனாட்டமி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு 12-15 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி ஃபிசியோவும் அதே மாதிரி தான், 12-15 கொஷின்ஸு. பயோகெமிஸ்ட்ரி இது எல்லாமே சேம் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸு. லைக் பேத்தும் வந்துட்டு லைக் அரௌண்ட் வந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. மைக்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 13-15 கொஷின்ஸு. ஃபார்மா பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு 13-15 கொஷின்ஸ் இருக்கும். ஃபாரன்சிக் வந்து அரௌண்ட் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ மெடிசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு 33 கொஷின்ஸு. சைக்காட்ரி பாக்கி எல்லாம் ஷார்ட் சப்ஜெக்ட்டுமே 5 கொஷின்ஸ் வரும். சைக்காட்ரி, டெர்மா, ரேடியோ வந்து ஜஸ்ட் 5 கொஷின் வரும் தான் சொல்லிட்டு ரேடியோ வந்துட்டு ஒமிட் பண்ணுறது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஏன்னா
ரேடியோ வந்து எல்லாத்தோட இன்டகிரேஷனில் வரும். ஈவன் வந்துட்டு ரேடியாலஜி பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ் வந்து 5 கொஷின் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரியில் ரேடியோ இமேஜஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிசனில் ரேடியாலஜி லைக் இன்டகிரேட்டட் இருக்கும். ஸோ அதனால் இது லைக் ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தா 5 கொஷின் தான். பட் ஆனால் அரௌண்ட் 10 கொஷின்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ரேடியோ படிச்சுன்னா ஆன்சர் பண்ணலாம். அண்ட் ஜென்ரல் சர்ஜரி வந்துட்டு ஒரு 30 to 33 கொஷின்ஸ் வரும். பாக்கி இருக்க ஷார்ட் சப்ஜெக்ட்ஸ் அனஸ்தீஷியா 5 கொஷின்ஸு, ஆர்த்தோ 5 கொஷின்ஸு, பிஎஸ்எம் அதுவும் 30 to 33 கொஷின்ஸ் வரும். பீடியா வந்து 12 to 15. ஸோ இது எல்லாமே சேம் வெயிட்டேஜ். பீடியா, இஎன்டி, ஆப்தால் அண்ட் ஆப்ஸ்டெட்டிக் அண்ட் கைனகாலஜி வந்துட்டு 30 to 33 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் இது வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னா ஆப்ஸ்டெட்டிக் கைனகாலஜி, ஆப்ஸ்கைன் ஈஸியாக இருக்கும். லைக் ஈவன் சர்ஜரிலையும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் மெடிசன். ஸோ மெடிசன் வந்து நம்ம சிஸ்டம் வைஸ் பார்த்தோன்னா ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரெஸ்பிரேட்டரின்னு எடுக்கிறோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுக்கிறோம் அப்படின்னா லைக் ஃபிசியோவில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் பேத்தாலஜி என்னென்ன பேத்தாலஜி வருது, ப்ளஸ் வந்து அது ரிலேட்டடான ட்ரக்ஸு, ஃபார்மகாலஜி. ஓகேவா? ஸோ இப்போ ரெஸ்பிரேட்டரி ஒரு ஈச் சிஸ்டம் வைஸாக கவர் பண்ணால் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. லைக் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது தனித்தனியாக படிங்க. ரெண்டாவது டைம் பண்ணும்போது மொத்தம் ஒரு சிஸ்டமாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஸ்பிரேட்டரின்னு எடுத்திங்கன்னா ஃபிசியோவில் பேத்தில் கவர் பண்ணுங்கள், ஃபார்மகாலஜியில் கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த மூணுத்தையுமே கவர் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக 95% ஆஃப் மெடிசன் ஓவர் ஆகிடும். மெடிசன் டாபிக்ஸ் ஓவர் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரெஸ்பிரேட்டரி கார்டியாலஜி சிஸ்டம், ஜிஐடி, எண்டோக்ரைனாலஜி, நெஃப்ராலஜி, நியூரோ. ஸோ இந்த மாதிரி எல்லா சிஸ்டமும் நம்ம சிஸ்டம் வைஸாக ரெஸ்பிரேட்டரி, கார்டியோ, ஜிஐடி, எண்டோக்ரைன், நெஃப்ரோ, நியூரோ. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மெடிசன் ஒன்றுமே இல்லை, படிக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது. ஈவன் நீங்கள் மெடிசனே படிக்கலைனாலுமே இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் மெடிசன் கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் 30 to 33 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் இந்த 3 சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கவர் பண்ணினாலே அசால்ட்டாக லைக் 25 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண. ஒரு 5 to 5 கொஷின்ஸ்க்கு அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கிளியராக படிக்கிற மாதிரி இருக்கும், 5 to 8 கொஷின்ஸ்க்கு மட்டும். ஸோ அதனால் வந்துட்டு சிஸ்டம் வைஸாக ரிவைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நிறைய டைம்ஸ் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஃபிசியோவில் ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி பேத்தோவில் படிக்கிறீங்கன்னா ஃபிசியோ சொல்லிட்டு தான் பேத்தோ நடத்துவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபிசியோ இன்னொருத்தர வந்து பேத்தாலஜியில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே நீங்கள் எவ்வளோ டைம் படிக்கிறீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க சிஸ்டம் வைஸாக படிச்சிங்கன்னா. ஸோ அதே மாதிரி ஃபார்மகாலஜி எடுத்தோன்னே ட்ரக்ஸ் சொல்ல மாட்டாங்க, அதோட வந்துட்டு என்ன இடத்துல இஷ்யூ, ஸோ பேத்தாலஜி சொல்லிட்டு தான் அது வந்து எப்படி வந்துட்டு ட்ரக்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஸோ அதோட ஆக்ஷன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பேத்தாலஜி கொஞ்சம் சொல்லிட்டு தான் ஃபார்மாவும் டீச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதே தான் மெடிசன்லேயும் திருப்பி சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து முடிச்சிடலாம். அரௌண்ட் வந்துட்டு 4 சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதுலேயே வந்துட்டு 60 மார்க்ஸ் 60 கொஷின்ஸ் வந்துடும். 30 கொஷின்ஸ் இதில் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு பாக்கி சப்ஜெக்டில் ஒரு 30 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 60 கொஷின்ஸ் ஈஸியாக வந்துட்டு ஜஸ்ட் 4 சப்ஜெக்டில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் ஆப்ஸ்கைனி பார்த்திங்கன்னா ஒரு 30 மார்க்ஸ் இருக்குது, சர்ஜரி 30 மார்க்ஸ் இருக்குது. பட் நான் சப்ஜெக்ட் வைஸாக லைக் வெறும் அந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு போகணும்னு சொல்ல எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற ஈஸியான டாபிக்ஸ் ஈஸியான கொஷின்ஸ் மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணாலே ஈஸியாக வந்துட்டு 150 above ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்.